இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. யாருக்கு தெரியும், நீ கூட பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கலாம். எல்லாம் அண்ணக்காவடிங்க தானே. வீட்டுக்குள்ள என்ன புதுசாவா திருடன் திருடுறதுக்கு வர போறான்? சும்மா வாய்க்கு வந்தபடி தப்பா பேசாதீங்க. அது மட்டும் இல்ல, பாரதி அண்ணி இல்லாத நேரத்துல நீங்க நடந்துக்கிறது சரியில்லை. போதும், நிறுத்துறியா? உன் நியாய தர்மத்தை எல்லாம் உன் கூடவே வச்சுக்கோ. நான் எப்போ எப்படி நடந்துக்கணும்னு நீ எனக்கு பாடம் எடுக்க தேவையில்ல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போ. இங்க பாருங்க, எங்களை எங்க அம்மா நல்லபடியா தான் வளர்த்திருக்காங்க. ரொம்ப வார்த்தையை விடாதீங்க. உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாட்டி எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தீங்கல்ல? இந்த வீட்ல ஒண்டிக்க வந்த பொண்ணு மாதிரியா பேசிட்டு இருக்கா? நம்ம வீட்லயே இருந்துகிட்டு அவ ரூம செக் பண்றதுக்கு பெர்மிஷன் குடுக்கறவ மாதிரி என்ன ஆணவமா பேசிட்டு இருக்கா பாத்தீங்களா? எனக்கு என்னமோ இவ மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏதாவது திருடினவங்க தான் எதுவுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்களா? எதுக்கு சும்மா சும்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களை செக் பண்ண சொல்லிட்டேன்ல. போங்க, போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. தமிழ், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. உன் அம்மா இல்லாத நேரத்துல எதுவும் பேசாத. என்ன பாட்டி நீங்களும் இப்படி சொல்றீங்க? தம்பிய பார்த்து அவங்க என்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்கல்ல, அவங்க போய் செக் பண்ணி பார்க்கட்டும் பாட்டி. ரூம் ஃபுல்லா தேடிட்டீங்கல்ல, உங்க பணம் இல்லல்ல, இப்போ உங்களுக்கு திருப்தியா? குட்டி பசங்க, அம்மாவுக்கு தப்பாம பிறந்திருக்கா. இருடி, உனக்கு இனிமேதான் இருக்கு. அது சரி, திருடினவங்க என்ன பணத்தை ரூமுக்குள்ளே கொண்டு போய் வைப்பாங்க? அந்த அளவுக்கு எந்த முட்டாளும் திருடவே மாட்டாங்க. என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? அதுங்க குழந்தைங்க. நீங்க முதல்ல அவங்க பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு யோசிக்கிறதே தப்பு. ஏய், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. சும்மா இந்த நக்கல் பண்ற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத. பெருசா பேச வந்துட்டான். தப்புதான் சார், நான் பேசுனது தப்புதான். நீங்க இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறம் இவங்களையும் செக் பண்ணி பாத்துக்கங்க. சும்மா சந்தேகப்படாதீங்க. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்க அதை தான் பண்ண போறோம். ஏய், வாடா இங்க. வயசுலயே திருட்டு புத்தியா? இதெல்லாம் பெருசாகி என்ன பண்ண போகுதோ தெரியல. சத்தியமா நான் பணத்தை எடுக்கல. நான் எடுக்கவே இல்ல. இந்த பணம் எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சுன்னு சத்தியமா தெரியாது. கட்சி வாய மூடு. சும்மா நடிக்காத. இந்த வீட்டுல யாரும் பணத்தை கணக்கு வச்சுக்க மாட்டாங்க. அதனால பணத்தை எடுத்தா யாருக்கும் தெரியாதுன்னு இந்த பணத்தை நீ திருடி இருக்க. மாட்டிக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்க. உன்ன இந்த வயசுலயே திருடுறியா? சுதாகர், எங்க அக்காவை அடிக்காதீங்க. ஏய், எங்க அக்கா தப்பு பண்ணிருக்க மாட்டா. என்ன தம்பி, வாய் சொல்லு வாயில இருக்கிறப்போ சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி கைய நீட்டுறீங்களே, இது நல்லாவா இருக்கு? தமிழ் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. சொன்னா கேளுங்க, தமிழ் பணத்தை எடுத்திருக்கவே மாட்டா. பண்ணாதீங்க, பாவங்க. தமிழ் அப்படிலாம் பண்ண மாட்டா. எது பாவம்? இப்ப 8000 திருடுவா, இன்னும் கொஞ்ச நாள் போனா 80,000 திருடுவா. உங்களை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததே முதல் தப்பு.
என்னடா தமிழ் அழாதடா. தமிழ் 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 இங்க பாரு, அழாதடா, அழாத. உனக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு, அம்மா நான் வந்துட்டேன்ல. நீ அழக்கூடாதுடா, அழக்கூடாது. நீ ஏன்டா முட்டி போட்டு நின்ன? உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. அழாத. பாட்டி, என்ன ஆச்சு பாட்டி? இங்க பாரு, அழாத. சொல்லு, என்ன ஆச்சு? அம்மாக்கு ஒண்ணு புரியலடா. சொல்லு தமிழ். இரு. இந்தா தண்ணி குடி. ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்சம் குடி. சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு. அழாத, அழாதன்னு. அவங்க தான் என்ன அடிச்சு முட்டி போட வச்சாங்க.